ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுருங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருண தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மிலே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் கலர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டது இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது பாகு எடுக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் கரைஞ்சி வந்தால் போதும். தூசு மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்க பாருங்கள். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் ரவை சரியாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் போல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து ரவை வெந்து வந்திருக்கு. இன்னும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இப்போ ரவை இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இதோடவே பொடியாக நறுக்கின ஒரே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். எந்த டைப் பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடவே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. இப்போ இதையும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. கை பொறுக்கிற சூடு வந்ததும் இப்போ இது போல் பவுல் எடுத்திருக்கேன், எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஷேப் கொடுத்துடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஷேப் வந்ததும் ஈஸியாக கையில் வந்துடும். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். இப்போ நமக்கு எல்லா மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இட்லி பாத்திரத்தில் டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி தட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வெந்து வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. ஆறட்டும், வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.